ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷலாக மேங்கோ ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் மில்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்த வெயிலுக்கு இதை குடித்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவிற்கு கெட்டியான பாலாக எடுத்து இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பால் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா சூடு ஆகக்கூடிய இந்த நேரத்தில் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் அளவிற்கு ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டேன். இந்த பவுடரை கரைக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க. பால் சேர்த்த உடனேயே கஸ்டர்ட் பவுடர் நல்ல சூப்பரான அழகான எல்லோ கலராக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதை நல்லா நான் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைத்திருந்த பால் நல்லா சூடாயிருச்சு. இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நான் ஏற்கனவே கலக்கி வைத்திருந்த இந்த கஸ்டர்ட் பவுடரோட பாலையும் இந்த பால் கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை செய்யணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவிற்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லை நம்ம ஒயிட் சுகர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கிறலாங்க. நான் கண்டென்ஸ்டு மில்க்கு 1/2 கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த சூடு ஆறுற வரைக்கும் நான் வெளியே கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு மிக்சி ஜாரில் 5 பாதாமும் 5 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். பாதாம் பருப்பு தோல் உரிச்சது சேர்த்துக்கிட்டு அது கூட ஆற வைத்திருந்த கஸ்டர்டு பால் அதையும் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து 3 ஐஸ் கியூபு சேர்த்துருக்கேன். அடுத்ததா மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா நம்மளுக்கு இந்த கஸ்டர்டு மில்க் கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். என்கிட்ட வெனிலா ஐஸ்கிரீம் இருந்ததுனால நான் அதையே சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கஸ்டர்டு மில்க் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா மேங்கோ பீசஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இப்போ டம்ளரில் நான் இதை சேர்த்துக்கிட்டேன். இது கூட கஸ்டர்ட் மில்கை ஆட் பண்ண போகிறேன். மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யும் முறையை நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான சம்மர் ஸ்பெஷலான கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிருச்சுங்க. பிஸ்தா நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி இடித்து போட்டுக்கரலாம். குடிக்கிறப்போ நல்லா அந்த பிஸ்தா ஃப்ளேவரோட இந்த கஸ்டர்ட் மில்க் குடிக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான நம்மளுடைய மேங்கோ ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.